ஹாய், நாங்கள் வந்து ஒரு வாட்ச் செஞ்சுருக்கோம். அந்த வாட்ச் எப்படி யூஸ் ஆகும்னா, இப்போ இருக்க காலத்தில் வந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வந்து சேஃப்டின்றதே கிடையாது. எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லவும் முடியாது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து சேஃப்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாயிடுச்சு. அவங்க எங்கேயாவது விளையாட போனாவோ அல்லது ஸ்கூலுக்கு போனாவோ வர வழியெல்லாம் கண்டிப்பாக கடத்தல் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த கடத்தல் நம்ம வந்து 90% தவிர்க்க இந்த வாட்சை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த வாட்சில் எப்படி என்ன இருக்குன்னா, இந்த வாட்சில் வந்து அறியாத குழந்தைங்களை ஏதாவது சாக்லேட் கொடுத்து இல்லை அப்படியே ஏதாவது பிடிச்ச பொருளை கொடுத்து இல்லை அப்படியே தூக்கிட்டே போனாலும் இந்த வாட்சில் வந்து அலார்ம் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த அலார்ம் சவுண்டு கேட்க ஆரம்பித்தோடனே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஈஸியாக அவங்கள காப்பாற்றிடலாம். லேடிஸ்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அவங்க எங்கேயாவது வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இந்த வாட்ச் சவுண்டு கொடுத்தா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேட்கும். அதே மீறி குழந்தைகள் அப்படி இல்லைன்னா பெண்கள் யாராவது கடத்தப்பட்டுட்டாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க இதில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் நாங்கள் செட் பண்ணிருக்கோம். இதில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கிறதால குழந்தைகளை எங்கேயாவது கடத்திட்டு எங்கே போனாலோ இல்லை பெண்களை கடத்திட்டு போனாலோ இந்தியாவுக்குள்ள அவங்க எங்கே இருந்தாலும் அந்த இந்தியாவில் இருக்கிற இடத்தையே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஈஸியாக நம்ம போயிட்டு அவங்கள காப்பாற்றிடலாம். ஸோ இது மூலமாக கடத்தலை வந்து நம்ம 90% தவிர்க்க முடியும். இந்த வாட்சை செய்கிறதுக்கும் எங்களுக்கு பெருசாக அமௌண்ட்லாம் ஆகலை. 2000 இல்லை 2500 தான் ஆகும். இந்த வாட்சில் நிறைய சேஃப் அண்ட் செக்யூரான விஷயங்கள் நாங்கள் செட் பண்ணுறோம். இந்த வாட்ச் வந்து யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து குழந்தைகள் பெண்கள் இவங்களெல்லாம் கடத்தப்படுறதுலேருந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையும் தவிர்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இந்த வாட்ச் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். குழந்தைகள்லாம் விளையாட போனால் கடத்தப்பட மாட்டாங்க. கடத்தப்பட்டாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வாட்ச் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள். நாங்கள் வந்து இந்த வாட்ச் செய்கிறதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு BC507ன்ற ஒரு டிரான்சிஸ்டரும் ஒரு LED லைட்டு, அதுக்கப்புறம் LDRன்ற ஒரு லைட் டிடெக்டிவ் எல்லாம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பஸர், அப்புறம் 447Q ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டரும், அப்புறம் பஸர் வால்யூமுக்காக, அப்புறம் HW பேட்டரி இது எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கறதுக்காகவும் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வாட்சி கீழே இன்செர்ட் பண்ணி அதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக HW பேட்டரி பக்கத்துலேயே செட் பண்ணி ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து அதுக்கு பக்கத்தில் நாங்கள் செட் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்ச் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக எல்லா குழந்தைகளுக்கும் இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப அழகாக இது நீங்கள் பாரோட கைட்டினாலே அந்த பஸர்ஸ் HW பேட்டரி ஜிபிஎஸ் எல்லாமே கையோடய வந்துடும். வாரம் மட்டும் நீங்கள் கைட்டினா போதும், மிச்சம் எல்லாமே நார்மலாக வந்துடும். இதில் ஒரு ரிங் டைப்பு கொடுத்து அது மூலமாக LDR எக்ஸ்பெண்ட் பண்ணி கையோட நுனியில் வச்சுருக்கோம். ஸோ இதனால தான் பொருள் எதாவது வாங்கினாங்கன்னா அந்த LDRக்கு லைட் டிடெக்ட் ஆகாமல் இருந்து அது வந்து பஸருக்கு வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால இதுதான் நாங்கள் ஒரு சென்சார் மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து ஏகப்பட்ட ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த வாட்சை வந்து நீங்கள் தண்ணியிலையும் போடலாம், ஒன்றுமே ஆகாது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நாங்கள் LDR எக்ஸ்பெக்ட் பண்ணி கையோட நுண்ணியில் வச்சுருக்கோம் ஒரு ரிங் டைப்பில் செட் பண்ணி. ஸோ இது ஏதாவது பொருள் கொடுத்து இப்படி வாங்குறப்ப இந்த LDRக்கு வந்து லைட் டிடெக்ட் ஆகாதனால இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வேவ் மாதிரி வந்து பஸருக்கு கொடுக்கும். அது வந்து டிரான்சிஸ்டர் வாங்கி பஸருக்கு கொடுக்குறதால சவுண்டு வருது. அதுவும் இல்லாமல் யாராவது இப்படி கடத்துறப்ப கையை பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி கையை பிடிச்சாங்கனாலும் இதில் சவுண்டு வர மாதிரி நாங்கள் செட் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்ச் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு சிஸ்டமாகவே சொல்லலாம். இது வந்து இந்த வாட்ச் வந்து முற்றிலும் வந்து வாட்டர் ப்ரூஃபு. அதாவது இது வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளேயே விழுந்தாலும் பெருசாக எதுவும் டேமேஜ் ஆகாது. அதாவது சும்மா நார்மலாக மழை பெய்கிறப்ப இல்லை ஏதாவது ஸ்ப்ரே மாதிரி லிக்விட் எதாவது பட்டால் தான் இது வந்து அதுக்கிட்டே நீங்கள் தண்ணியில் தான் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உள்ள வாட்டர் இன்சைட் ஆகி டிரான்சிஸ்டர் வந்து உருகிடும். ஸோ அதனால் இந்த மழையெல்லாம் இது கண்டிப்பாக போட்டு போனால் ஒரு பிரச்சனையுமே வராது. வாட்டர் ப்ரூஃப் வந்து இது செய்கிறதுக்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் கம்மி தான். அதனால் நாங்கள் வந்து இதை கிட்ஸுக்காகவும் லேடிஸ்க்காகவும் தான் இந்த வாட்சையை தயார் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் நாங்கள் செட் பண்ணுறதுனால அது பார்க்க நார்மலாக ஒரு HW பேட்டரி மாதிரி தான் தெரியும், ஒரு 9V பேட்டரி மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை வந்து உள்ளே பிரித்து பார்த்தா நாங்களே செஞ்சு ஒரு ஜிபிஎஸ் மாடலை வாங்கி அதுக்கு சில காம்போனன்ட்ஸ்லாம் செட் பண்ணி நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் செஞ்சு உள்ளே வச்சுருக்கோம். ஸோ அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் என்ன பண்ணுன்னா, இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த வாட்ச் போட்டிருக்கவங்களுக்கு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து டிடெக்ட் ஆகி ஃபோன் வழியாகவே அது ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஃபோன் வழியாகவே அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க இப்போ எங்கே நகர்றாங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம்.